உதயநிதியோட இந்த ஸ்பீச் விவாதிக்கப்பட்டு கைது செய்தே ஆக வேண்டும் என்று ஆலோசகர்களால் ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முக்கிய ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி. நான் இந்த ஆப்ரேஷனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்று ஜான் ஆரோக்கியசாமியும் உளவுத்துறையும் மட்டும்தான் இந்த ஆப்ரேஷனை டாப் டு பாட்டம் ஹேண்டில் பண்ணது. HOPF மேபி இந்த லூப். நள்ளிரவு 12 மணி வாக்கில் தான் மத்திய மண்டல ஐஜிக்கு தகவல் சொல்லப்பட்டு எஃப்ஐஆரை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போதே சென்னை காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்க வேண்டும். அப்போ சொன்னால் லீக் ஆகிடுமா? அதனால் காலை 6 மணிக்கு தான் சென்னை காவல்துறைக்கு தகவல் சொல்லப்படுகிறது. அங்கேருந்து டீம் வரும், ஃபோர்ஸு நீங்கள் தான் கொடுக்கணும் என்று சொல்லியதும் 2 மணி நேரத்தில் ஃபோர்ஸ், இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் மொபிலைஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. உங்களுக்கு என்ன ஆயுதப்படையில் தான் வரும்? ஆயுதப்படையில் தான் வரணும். எல்லாம் முதல் நாள் எஸ்காட்டுக்கு போய்ட்டு வருவான், நம்மளை கூட்டு போல ஊரா எஸ்காட்டுக்கு போய்ட்டு வந்து ரெஸ்ட்டில் இருப்பான். புதுசாக வரவேன் டியூட்டிக்கு 7-8 மணிக்கு தான் வருவாங்க. 8 மணிக்கு தான் வருவாங்க. வண்டி ரெடி பண்ணோம், நமக்கு போலீஸ் வண்டி பார்த்துருக்கீங்களா, வேன், ஒரு எஸ்காட் வேன் இருக்கும். இவங்களெல்லாம் மொபிலைஸ் பண்ணணும், ஆர்மரியிலேருந்து வெப்பன் எடுக்கணும், கூட்டு டைம் ட்ராவல் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். 5:30-6 மணிக்கு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, கைது செய்ய தஞ்சாவூர் காவல் நிலையத்தை தேர்ந்தெடுத்ததே தவறு. தஞ்சாவூர் காவல் நிலையத்தை தேர்ந்தெடுத்தால் வழியில் எத்தனை டோலை நீங்கள் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு டோல்லையும் 2000 பேரை கூட்டுறதுக்கு திமுகவில் முடியுமா? முடியாதா? முடியும். சரி, குறைந்தது காலை 5 மணிக்கு கொண்டு சென்றிருக்கலாம் அல்லவா? இன்னொன்று, நம்மளெல்லாம் பிடிக்க நள்ளிரவு தானே வர்றாங்க, நள்ளிரவு போக வேண்டியது தானே. என் பெரிய வீட்டுக்கெல்லாம் நள்ளிரவு போக மாட்டிங்களா? அண்ட் பெரிய மனிதர்கள், செல்வந்தர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் எல்லாம் சட்டம் மயிலிறகால் தான் வருடி கொடுக்கும் என்பது இந்த அரசுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். எல்லாருமே முன்ஜாமீன், ஜாமீன் எல்லாம் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். கோர்ட்டில் போய் முன்ஜாமீன் பெட்டிஷன் விசாரணைக்கு வரும்போது அக்யூஸ்ட் அரெஸ்டட்னா அப்படியே அந்த பெட்டிஷன் தூக்கி உரம் போட்டுருவாங்க கோர்ட்டில். அரெஸ்டடு பெயில் போட்டு வாங்கிப்பா, அவ்வளோதான். இந்த வழக்கில் என்ன நடந்தது என்றால், காலை 10:20க்கெல்லாம் நீதிபதியிடம் சென்று முறையிட்டு விட்டார்கள். இந்த மாதிரி சின்னவரை கைது செய்து விட்டார்கள். முன்ஜாமீன் எங்கேயா பெட்டிஷனு என்று கேட்டிருக்க வேண்டும். நாங்கள் தாக்கல் செய்கிறோம், அது வரும், நீங்கள் அவசர வழக்காக விசாரியுங்கள். பெட்டிஷன் இல்லாமல்? பெட்டிஷனே இல்லாமல் எஃப்ஐஆர் காப்பி இல்லை, எப்படி ஏபி போடுவேன்? ஃபேர் காப்பி இல்லாமல், பெட்டிஷன் இல்லாமல். பெட்டிஷனே இல்லாமல் ஜட்ஜிட்ட போய் பேசிட்டாங்க. ஏன்னா வந்து ரெப்ரசென்ட் பண்ணது 2 சீனியர் கவுன்சில் எம்பிஸு. ஜட்ஜை வந்து 12 மணிக்கு எடுத்துக்கொள்கிறேன், அதுவரை கைது செய்யாதீர்கள். உடனே அதுக்குள்ளே அவங்க போலீஸு அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போய்ட்றாங்க. 12 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வரும்போது 12 மணிக்கும் ஜாமீன் பெட்டிஷன் தயாராகவில்லை. பெட்டிஷனை ஃபைல் பண்ணிட்டாங்க. நம்பர் ஆகி ப்ராசஸ் ஆகி வரணும்ல. பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணு, நம்பர் அதுக்கு 3 நாள் ஆகும் ஹைகோர்ட்டில். எனக்குலாம் 2 வாரமாக இழுத்துது. வந்து மறுபடியும் தள்ளி வைப்பாங்க. எனக்கும் உண்மையிலே வருத்தமாக இருக்குது சார். செந்தில் பாலாஜி அவர்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் அடுத்த நாளே வருது. அது அடுத்த நாள்லாம் அன்றைக்கி ஃபைல் பண்ணுறா, அன்றைக்கி சாயந்தரம் வருது. இது இங்கே ஹைகோர்ட்லன்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட்லேயே அப்படி வருது. நம்ம ஃபைல் பண்ணால் 1 வாரம் 2 வாரம் ஆகும். ஸோ நமக்கெல்லாம் இதான் நிலைமை. பணக்காரர்களுக்கு வந்து அதானே உண்மை. அது உண்மை. எப்படி இந்த பெட்டிஷனே ஃபைல் பண்ணாமல் போய் சொல்கிறாங்க, நான் 12 மணிக்கு எடுத்துக்கிறேன்றாரு. திருப்பதியில் இந்த சிறப்பு தரிசனம் மாதிரி. அதே தான். நீங்கள் நேராக போய். ஆமாம், 12 மணிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போய் கேட்டால், இல்லை இன்னும் பெட்டிஷன் வரல, நம்பராகி வரல. சரி, 2 ஆளுக்கு எடுத்துக்கொள்கிறேன். மக்களின் பார்வைக்கும் நீதித்துறையின் பார்வைக்கும் விட்டு விடுவோம். இருக்கிறத ஆஸ் இட் இஸ் நம்ம சொல்லிடலாம். இதற்குள் ஒலக்கூர் காவல் நிலையத்தில் அவருக்கு நீ சொன்ன அந்த மினி மீல்ஸ் வழங்கப்படுகிறது. சரி, அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க. உதயநிதி இஸ் அன் அக்யூஸ்ட், ஹீ இஸ் அண்டர் அரெஸ்ட், ஹீ இஸ் அண்டர் தி இன்ஸ்பெக்டர்ஸ் கஸ்டடி. உதயநிதி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறீங்களா, டூர் கூட்டு போகிறீங்களா? உள்ளே பறந்தாமல் சேகர் பாபுலாம் இதுக்கு சொல்லுப்பா, டூராக கூட்டு போவீங்க? உள்ளே விட்டதும் இல்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணி எல்லாரும் வீடியோ எடுத்துக்கிருக்காங்க. அங்கே ஒருத்தர் செல்ஃபி போடுறான் பார்த்தியா? உதயநிதி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு செல்ஃபி போடுறான். வண்டியில் உட்காந்துருப்பேன், இந்த குண்டாஸ் போர்டுக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ போகும்போது வண்டியில் உட்காந்துட்டு பக்கத்தில் மாலதி நின்று பேசுனாங்கன்னா கற்றுவாங்க, வந்து பேசக்கூடாதுங்க. டோல்கேட்டில் டீ கொடுக்குறாங்க சார் வெளியிலேருந்து. அப்போ என்ன டூர் கூட்டு போனீங்களா? நான் திரு மகேஷ்குமார் அகர்வால் அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன், காவல்துறையோட ப்ரொஃபஷனலிசத்தை மறந்துட்டீங்களா நீங்கள்? டூராயா கூட்டு போகிறீங்க? இல்லை அவங்களும் அக்யூஸ்டா? எப்படி வண்டியில் ஏற்றுறீங்க சிவிலியனை? நம்மளோட மாவட்ட செயலாளர் பதவியை பறிக்க பார்க்குறாரு உதயநிதினு சொல்லிட்டு கத்தி எடுத்து சரக்குன்னு ஒரு போடு போட்டிருந்தாருன்னா, உதயநிதியை சேகர் பாபு போட்டிருந்தா என்ன பண்ணுவேன்? கட்சிக்காரன்னு விட்ற, என் மாவட்ட செயலாளர் பறிக்கிற போலீஸ் குத்திட்டாங்கன்னு சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு போடு போட்டிருக்காரு, என்ன பண்ணுவீங்க? அவங்களாம் செக் பண்ணீங்களா? போலீஸாக நீங்கள் டூராக கூட்டு போகிறீங்க? அக்யூஸ் மாதிரி நடத்தணும். யாராக இருந்தாலும் அக்யூஸ் தானே. ஸ்டேஷனில் சொந்த ஜாமீனில் விடுவிக்கும் வரை உதயநிதி அந்த தஞ்சாவூர் ஈஸ்ட் இன்ஸ்பெக்டரோட கண்ட்ரோலில் தானே இருக்காரு. அவ எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க? இப்போது காவல்துறை தங்களின் ப்ரொஃபஷனலிசத்தை இழந்து விட்டது. எனக்கு அவமானமாக இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சேன்னு சொல்லிக்கிறதுக்கு. டூர் மாதிரி கூட்டு போகிறீங்க, அவங்க அங்கேருந்து வீடியோ எடுத்து போடுறாங்க, ஒருத்தன் உட்காந்து செல்ஃபி எடுக்கிறான், அங்கேருந்து தகவல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அடுத்த இடத்துலலாம் இங்கே வண்டி இங்கே வருது அங்கே வருது, மொபைலைஸ் பண்ணுங்கள், கூட்டத்தை சேருங்கன்னு. போலீஸாக நீங்கள் எல்லாம் எதுக்கு உங்களுக்கு யூனிஃபார்மு? விஜய்க்கு எதுவும் தெரியாதுன்றதுனால ஏமாத்துறீங்களா? ஜெயலலிதா கருணாநிதி இருந்தால் அப்படி கூட்டு போவீங்களா? ஏன் நம்ம கூட்டு போகும்போது ஃபேமிலி எல்லாம் பக்கத்தில் குறைச்சி கூட்டு போக வேண்டியதானே? அதான் சார், பக்கத்தில் நின்று பேச விட மாட்டாங்க. இவர் உதயநிதிக்கு எப்படி இந்த சலுகை கொடுக்கப்பட்டது? ஸோ இந்த அரெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு முடிவு எடுத்திருந்தால் காலையில் 5 மணிக்கு உதயநிதி வீட்டு கதவை தட்டியிருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் 4 மணிக்கு தட்டியிருக்க வேண்டும். வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அரெஸ்ட் மேலே கையில் தோணா முடிஞ்சு போச்சு. வேற என்ன? வக்கீலுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்க. சரியான திட்டமிடல் இல்லை சார். ஆமாம்,
ஜான் ஆரோக்கியசாமி போன்ற அதிமேதாவியிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்தீர்கள் என்றால் இப்படித்தான் சென்று முடியும். ஒரு ஐஏஎஸ் பதவியில் சேர்பவரையும் ஒரு ஐபிஎஸ் பதவியில் சேர்பவரையும், ஐபிஎஸ் பதவியில் ட்ரைனிங்கில் என்ன நல்லா இருக்குது தெரியுமா? ஸ்டேஷனில் பாரா பார்க்கணும் தெரியுமா? ட்ரைனிங்கில் ஒரு ஐஏஎஸ் விஏஓ வேலை பார்க்கணும், ஒரு நாளைக்கு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்கணும், தாசில்தார் வேலை பார்க்கணும், பிடிஓ வேலை பார்க்கணும், ஜட்ஜு வேலை பார்க்கணும். இதற்கெல்லாம் பிறகுதான் நீங்கள் மாவட்ட ஆட்சியராகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராகவும் தகுதி பெறுகிறீர்கள். எதுக்கு? ஒரு மாவட்டத்தை நிர்வகிக்க. எதுவுமே தெரியாமல் நிர்மா சோப்புக்கு பிராண்ட் பில்ட் பண்ணிட்டு இருந்த ஆளை கொண்டு வந்து நீங்கள் ஒரு மாநிலத்தை நிர்வாகம் செய்யும் பொறுப்பை இப்படி தூக்கி கொடுத்தீர்கள் என்றால் இப்படி தான் ஆப்ரேஷன் போடுவீங்க. நீங்கள் இதை பண்ணுங்க. ஒரு எல்லாம் உங்கள் ஆஃபீஸர்ஸ் தானே, நீங்கள் தேர்ந்தெடுத்து நியமித்த அதிகாரிகள் தானே. அதில் ஒருத்தர் நம்பாமல் ஒருத்தர்கிட்ட மட்டும் சொன்னால் போதுன்ட்டு உங்கள் பேச்சை யார் கேட்கிறாரோ நீங்களும் அவரும் மட்டும் சேர்ந்து முடிவெடுத்து காலையில் 8 மணிக்கு அனைவருக்கும் தெரிகிறது, 8 மணிக்கு ஊருக்கே தெரிந்து விட்டது, கட்சிக்கு தெரிந்து விட்டது. இப்போ எப்படி தூக்கிட்டு போவீங்க? போய் மதியம் 2:15 நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது அவரை ரிமாண்ட் செய்யும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. ரிமாண்ட் செய்யும் எண்ணம் இல்லாமல் எதற்காக தஞ்சாவூர் அழைத்து செல்கிறீர்கள்? தஞ்சாவூர் ஆய்வாளர் சென்னை வந்திருக்கிறார் அல்லவா? சென்னையிலேயே அந்த கேள்விகளை கேட்க வேண்டியது என்ன? கேட்டுக்கலாமா? கைது செய்ய போறேன்னு சொல்லிட்டு தான் உதயநிதி அவர்கள்ட்ட கையெழுத்து வாங்க. அரசு அவங்களை கையெழுத்து வாங்கினீங்களா? அப்புறம் மதியம் போய் 2:15 சொல்றீங்க அவரை ரிமாண்ட் செய்யும் எண்ணம் எங்களுக்கு இல்லை, விசாரிக்க வேண்டும் என்பது எங்களது எண்ணம்னு. இப்போ வந்திருக்க தஞ்சாவூர் இன்ஸ்பெக்டர் வீட்டிலே விசாரிக்க வேண்டியது தானே? இல்லை, ஏன் சார் அந்த திடீர் சருக்கு கொலாஸ் பண்ணிட்டாங்க, பின்வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு டோல்லையும் கூட்டம் எவ்வளோ கூடுதுன்றது தெரியுது. அரெஸ்ட் பண்ணி வந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக பொருள் வைக்கிறோன்னு வச்சுட்டு போயிருக்கலாம் சார். எது வேணாலும் பண்ணலாம்ப்பா. நீங்கள் தானே ஸ்டேட்டு. செங்கல்பட்டில் எஃப்ஐஆர் போடுங்க, இல்லைன்னா இருக்கவே இருக்கார் 11th மெயின் ஸ்டேட், அதில் அங்கே எஃப்ஐஆர் போடுங்க. சேட்டு நந்தபாக்கத்தில் தான் இருக்காரு, சேட்டுக்கிட்ட சொல்லி எஃப்ஐஆர் போடுங்க. இங்கே உட்காந்து பேசுனதுக்கு தமிழ்நாடு முழுக்க எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்களா சார்? போட்டனால ஒரு யூடியூப் வீடியோவுக்கு தமிழ்நாடு பூரா போட்டிங்கல்ல எஃப்ஐஆர். இங்கேருந்து கன்னியாகுமரி கூட்டு போனீங்கல்ல, போடுங்க. அப்போ தாவேக அரசுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த முதல்வர் எதையும் கண்டுகொள்ள மாட்டார் என்றதுக்காக இப்படி மொக்க எஃப்ஐஆர் போட்டு கவர்மெண்ட்டையும் மொக்க அவங்க வைக்கிறீங்களா? இந்த அதிகாரிகளிடம் பொறுப்பை ஒப்படைத்திருந்தாலே சரியாக செய்து முடித்திருப்பார்கள். ஒரு ஜான் ஆரோக்கியசாமி தன்னை நிழல் முதல்வராக கருதுகிறார் அல்லவா, அவர் நான் பார்த்துக்கிறேன் இந்த ஆப்ரேஷன் என்று பண்ணி தான் இன்றைக்கி போய் முட்டு சந்தில் போய் நிற்கிறீங்க. இதனால் நீங்கள் அச்சீவ் பண்ணது என்ன? நான் அந்த பொலிட்டிக்கலாக நீங்கள் அச்சீவ் பண்ணதை, இந்த விஷயத்தை அவங்க அம்பலப்பட்டாங்கன்றதை தாண்டி நிர்வாக ரீதியாக அரசுக்கு இது தோல்வியா இல்லையா? தோல்வி. இங்கே அரெஸ்ட் பண்ணி ஒரு நாளாச்சும் ஜெயிலில் வச்சுருவோம். ஆமாம், அந்த போடுற எஃப்ஐஆர் இங்கே போடுங்க. சென்னையில் நம்மளாம் கூட்டு போய் காலையில் 4 மணிக்கு மேசேட் வீட்டில் கதவை தட்டி நிப்பாடல. என்னையும் மாலதி ரிமாண்டு பண்ணும்போது, நான் மாலதி இன்னும் இந்த ஒரு டிரைவருங்கெல்லாம் ரிமாண்டு ஆகும்போது விடிகாத்தால 4:30. என்னையும் கோர்ட்டு எப்பயும் ஆசிஸ்வலாக வந்து 10:30 தான் அவர் திறங்க. எனக்கு 7 மணிக்கு கூட்டு போய் ரிமாண்ட் பண்ணாங்க வீட்டில். பண்ணல. அதை ஏன் உதயநிதி விவகாரத்தில் நீங்கள் செய்யவில்லை? சீமை ஏமாத்துறீங்களா நல்லா பண்ணுறோன்னு சொல்லிட்டு? அதுவும் அவரை போய் நள்ளிரவில் போய் எழுப்பியிருக்கீங்க, காலை கடன் கூட கழிக்கவில்லை. இப்படி நள்ளிரவில் எழுப்பினால் அவர் என்ன செய்வார்? ஸோ இதிலிருந்தெல்லாம் தாவேக அரசு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ சோர்ந்து கடந்தவங்களை உஸ்பேத்தி விட்டீங்களா? நீங்கள் அவங்களை தனிமைப்படுத்துறது அது இதெல்லாம் வேற. தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் எவ்வளவு கூட்டம் கூடியிருந்தது என்று பார்த்தீர்களா இல்லையா? இது எதுக்கு? காலையில் அரெஸ்ட் பண்ணி சாயங்காலம் 6 மணிக்கு தஞ்சாவூருக்கு கூட்டு போனால் கூட்டம் சேருமா சேராதா? சேரும். அதை யோசிக்க வேணுமா நீங்கள்? ஃபஸ்ட்டு எதுக்கு தஞ்சாவூரில் போட்டிங்க ஃபேரு? அவ்வளோ பெரிய ஐடியா மணியா நீங்கள்? ஸோ இதிலிருந்தெல்லாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்ற ஆப்ரேஷன்களை அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளிடம் கொடுத்து செய்ய வேண்டும். இன்னொன்று, இது போன்ற வழக்குகளில் நீதிமன்றமும் ஜாமீனில் விடத்தான் செய்யும். பெரிய ஆள் இதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு வாங்க. நேற்று இந்த பெயில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்தபோதே நீதிமன்றம் அந்த தீர்ப்பிலேயே எழுதுகிறது, முன்ஜாமீன் மனு நிலுவையில் இருக்கும்போது கைது செய்யப்பட்டால் முன்ஜாமீன் மனு அதோட அவ்வளோதான். இருந்தாலும் நீதிமன்றத்திற்கு இதிலும் ஜாமீன் கொடுக்க அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரம் ஏன் சாமானியர்களுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை? சாமானியர்கள் என்றால் நீங்க வந்து மறுபடியும் வந்து ஜாமீன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. நாங்கள் லோயர் கோர்ட்டில் அதை மறந்துடாத. இந்த பெட்டிஷன் ஹைகோர்ட்டில், லோயர் கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட்டை போட்டு மேஜிஸ்ட்ரேட்டை டிஸ்மிஸ் பண்ணி அதுக்கு ஒரு 10 நாளா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கப்புறம் செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு 10 நாளா, அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு 30 நாளாச்சா? நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது தான், நாங்களும் மறுக்கவில்லை. இதை ஏன் சாமானியர்களுக்கு நீங்கள் கொடுப்பதில்லை? என்ன நடக்கும்? வில்சன் வந்து நின்னாங்கன்னா சட்டம் வேறு குரலில் பேசுமா? எங்களுக்காக ஆஜராகும் சாதாரண வழக்கறிஞர்கள் பேசினால் சட்டம் வேறு மாதிரி பேசுமா? அதுல சார் அரெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அதில் பேசுறாரு சார், நான் விவசாயிகளுக்காக பேசினேன், விவசாயிகள் மத்தியில் அது பெரும் எழுச்சி ஏற்பட்டது, அதை திசை திருப்பவே என் கைது அப்படின்றார் சார். என்ன மாதிரி எழுச்சி ஏற்பட்டது என்பதை நாமும் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். விவசாயிகளுக்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் போராடி நான் சிறை செல்ல வேண்டும். அதாவது நம்மளெல்லாம் அவ்வளோ முட்டாள்னு உதயநிதி நினச்சினுக்கிறாரு. அவர் என்ன பேசினாரு, எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்றது எல்லாம் புரியாத அளவுக்கு அங்கே எல்லாரும் மக்கு பசங்க. சொல்ல நேற்று என்னாச்சு, என் கூட வந்து ஒரு வேலை செய்கிறான் ஆங்கரா, அவங்க அம்மா கால் பண்ணி உதயநிதி எதுக்கு இப்போ அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்குறான். அவன் என்கிட்ட சொல்லலாம், ப்ரோ நான் என்னன்னு ப்ரோ சொல்லுவேன். போதுமா சொல்ல பொம்பளை கேஸில் அரெஸ்ட். அதாவது விவசாயிகளுக்காக நான் குரல் கொடுத்து சிறை சென்றேன் அப்படின்னு சொன்னால் விவசாயிகள் எல்லாம் பாரியா எப்பேற்பட்ட விவசாயி மகன் அப்படின்னு நினச்சிக்குவாங்களாம். கரும்பு காட்டுக்குள்ளே கேன்வாஷ் போட்டு நடந்தவர் தானே உங்கள் அப்பா, உங்கள் ஃபேமிலி பற்றி தெரியாதே? எங்கே போன வருஷம் பயிர் ஃபுல்லாக வந்து மலையில் அடிச்சு
தலைமைச் செயலகத்துக்கு அந்த பயிரை கொண்டு வந்து பார்த்தவர். பாத்தியா அது ஞாபகம் இருக்கா? தலைமைச் செயலகத்துக்கு சாம்பிள் கொண்டு வந்து அங்க வச்சு பாக்குறாரு. ஓ இதான் பயிரா? அந்த ட்ரேல வச்சு. இங்க எப்பேற்பட்ட விவசாய ஆதரவு குடும்பம் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். ஸோ தாவேக அரசு இது போன்ற விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உதயநிதியை கைது செய்வதற்கு வழக்கா இல்லை, தலைமறைவாக சுற்றுகிற விசாகன் புடிங்க, கன்ஃபெஷன் வாங்குங்க. எதுக்குயா ரத்தீஷ்க்கு எதுக்குயா நீ மெசேஜ் அனுப்பிச்ச? என்ட்ரி கால எத்தனை கேஸ் வாங்குறேன்ட்டு ரத்தீஷ்க்கு நீ எதுக்கு மெசேஜ் அனுப்பிச்ச வாட்ஸ்அப்பில்? சொல்லு. ரத்தீஷ் யார்? உனக்கு ரத்தீஷ் எப்படி தெரியும் என்று கேட்டால் சொல்ல போகிறார். குறிஞ்சி இல்லத்தில் முத்துசாமி என்னை அழைத்தார், நான் சென்றேன். முத்துசாமி முன்னிலையில் துணை முதல்வராக இருந்த உதயநிதி இந்த தம்பி என்ன சொல்கிறாரோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்க என்று சொன்னார். அதன்படி அவர் சொன்ன கம்பெனிக்கு நான் ஆர்டர்ஸை கொடுத்தேன் என்று அவரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குங்கள். ஏற்கனவே தான் விசாகன் ஒப்புதல் வாக்குமூலத்தை அமலாக்கத்துறையிடம் வழங்கியிருக்கிறாரு. அந்த ஆவணம் தான் உங்களிடம் இருக்கிறது. அதில் கன்ஃபெஷன் வாங்கி போடுங்க, சம்மன் பண்ணுங்க உதயநிதியை, அதில் கைது பண்ணுங்க. எது தடுக்கிறது உங்களை? இந்த மேட்டரில் சார் விசாகன் அவர்களே எஃப்ஐஆரில் போட்டு சேர்த்துருக்காங்க. சேர்த்தோன்னே நீங்கள் சொன்னீங்க லுக் அவுட் நோட்டீஸ் விடுங்க, அவர் தப்பிச்சு போயிடுவார்னு சொல்லிட்டு. என்ன சார் எல்லா விஷயமும் கோட்டை விட்டா என்னதான் சார்? அங்கே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கல, ரத்தீஷ்க்கு இன்னும் லுக் அவுட் சர்க்குலர் கொடுக்கல. அப்பொழுது அத்தனை அதிகாரிகளும் சேர்ந்து கொண்டு முதல்வர் விஜயை ஏமாற்றுகிறார்களா என்பதை முதல்வர் தான் ஆராய வேண்டும். சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டார்.